அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். அப்படி ஏதாவது முஸ்லிம்களுக்கு ஆபத்து வந்தால் எங்களுக்கு உடனே செய்தி அனுப்புங்கள், பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்வோம் என்றவுடன், நீங்கள் யார் வந்து அதை செய்வதற்கு? நீங்கள் அந்நிய நாடு, நீங்கள் வேறு நாடாக போய்விட்டீர்கள். எங்கள் நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு எங்கள் நாட்டிலே இந்துக்களே இருக்கிறார்கள். எங்கள் நாட்டில் அப்படிப்பட்ட அபாயம் வராது, வந்தாலும் நாங்களே அதை பார்த்துக் கொள்வோம். இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நீங்கள் செய்யுங்கள் என்று பேசினார். ஆகவே இந்த ஒற்றுமை உணர்வை, இந்து முஸ்லிம் ஒற்றுமை உணர்வை காயிதே மில்லத் அவர்கள் ஏற்படுத்தினாலும், நாடு சுதந்திரமடைந்த போது நள்ளிரவு நேரத்திலே உலகம் தூங்கும் வேளையிலே இந்தியா விழித்துக் கொண்டு விட்டது என்று பண்டித ஜவஹர்லால் நேரு உரையாற்றிய அதே நாளில் நவஹாளியிலே இந்துக்கள் ஏராளமாக கொல்லப்படுகிறார்கள், மற்ற பகுதிகளில் முஸ்லிம்கள் கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி காந்தியார் அவர்கள், உலக உத்தமர் காந்தியடிகள் அவர்கள் நவஹாளியிலும் மற்ற பகுதிகளிலும் போய் அவர் ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்கு, சமய நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு அவர் சுற்றி வந்தபோது அவருக்கு பலத்த எதிர்ப்புகள் ஏற்பட்டன. கற்கள் அவர் மீது வீசப்பட்டன, காலணிகள் அவர் மீது வீசப்பட்டன. அவர் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த பயணத்திலே ஒரு நாள் இரவு தங்கியிருந்த இல்லத்திற்கு, அப்பொழுது அங்கே பிரதமராக கிழக்கு பாகிஸ்தானுக்கு இருந்த சுகரவர்த்தி அவர்கள் வந்து பக்கத்திலே வந்து அமர்ந்தார். சற்று நேரம் கழித்து பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திய பிரதமர் மிகுந்த மோசமான நிலைமை, காந்தியாரே தாக்கப்படுகிறார் என்று அங்கே வந்தார். அந்த இந்து மத விரோதியை அடித்து கொள்ளுங்கள் என்று கூச்சல் ஒரு சிலர் எழுப்ப, பலமாக சிலர் கற்களை இவர்கள் இருந்த இடத்தை நோக்கி வீசினார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு இறங்கி அந்த கூட்டத்துக்குள்ளே போனார். அவர் வாழ்க்கையிலேயே கை நீட்டி அவரை அறைந்ததில்லை. அப்படி ஒருவன் கற்களை வீசி முழக்கமிட்டுக் கொண்டிருந்த ஒருவரை கன்னத்தில் அறைந்தார். இந்த உலகம் கொண்டாடுகிற ஒரு உத்தமரை, தன் வாழ்நாளையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து பாடுபடுகிற அந்த மாமனிதரை தாக்குவதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அமைதிப்படுத்த முயன்றார். அமைதியானார். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த காந்தியாருடைய படத்தை, பெயரை இப்பொழுது மத்தியிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகிற அரசு, மகாத்மா காந்தியார் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் அவர் பெயரையே எடுத்து விட்டார்கள். அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகளும் எல்லோரும் தமிழகம் எங்கும், சென்னையிலிருந்து எல்லா இடங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். நாடாளுமன்றத்திலே இதற்கு கண்டனம் எழுப்பப்பட்டது. ஆக காந்தியார் பெயரை உலகம் உச்சரிக்கிறது. 27 ஆண்டுகள் ரோவன் சிறையிலே இருந்த நெல்சன் மண்டேலா தன்னுடைய அறையில் வைத்திருக்கக்கூடிய புகைப்படம் காந்தியாருடைய புகைப்படம். அடிமை விலங்குகளால் நசுக்கப்பட்ட கருப்பர்கள், நீக்ரோக்கள் என்று அழைக்கப்பட்ட கருப்பர்கள், பிளாக்ஸ், அவர்கள் 10% உட்பட்டுத்தான் அமெரிக்காவிலே இருக்கிறார்கள். ஆனால் அங்கே அந்த கருப்பரிடத்திலே இருந்து நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக 2 முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பராக் ஒபாமா, அவருடைய அறையில் அவர் அதிபராக இருந்த போதும் சரி, இப்பொழுதும் சரி, காந்தியார் படத்தை தான் வைத்திருக்கிறார். ஆக உலகம் போற்றுகிற, இந்தியாவுக்கு பெருமை தேடித் தந்து உலகத்திலே அகிம்சை வழியையும் அறவழியையும் போதித்த அண்ணல் காந்தியடிகள் பெயரே எப்பொழுது நீக்கியிருப்பது. இதே நிலைமை நீடிக்குமானால் இனி கரன்சி நோட்டுகளிலும் காந்தியார் இருக்கிற படத்தை அகற்றுவதற்கு முன்வருவார்கள். அப்படிப்பட்ட வெறி உணர்ச்சியை தூண்டிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாற்றலாம் என்று கருதி தமிழகம் போற்றுகின்ற கவிஞர்கள், பாவலர்கள் பாடல்களை 2-3 வரிகளை இந்தியில் எழுதி வைத்துக் கொண்டு
அந்த வரிகளை வாசிப்பதும். இங்கே தர்மேந்திர பிரதான் வாசிக்கிறார், அமித்ஷா 2 வார்த்தை சொல்லி முயற்சித்து பார்க்கிறார், நரேந்திர மோடி நம்முடைய புறநானூற்றிலே இருந்து ஒரு பாடலை இந்தியிலே எழுதி வைத்து வாசித்து பார்க்கிறார். இதனால் எல்லாம் ஏமாற்றிவிட முடியாது. அவர்கள் இந்த வெறி கூட்டம் மத வெறியை தூண்டிவிட்டு சமய நல்லிணக்கத்தை சிதைத்து மோதல்கள் இரத்தக்களரிகள் நடக்கட்டும், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் உட்பட அவர்கள் மீதான தாக்குதல்கள் தொடரட்டும் என்ற நிலையிலே ஒரு விபரீதமான சூழல் உருவாகி வருவதால் பச்சிளம் குழந்தைகள், பாலகர்கள், தாய்மார்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்ற நிலையில்தான் சமய நல்லிணக்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கோட்பாட்டை உலகத்துக்கு நாம் தந்தது மட்டுமல்ல, கிரேக்க பாராளுமன்றத்திலே இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக போய் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றிய மாமேதை அப்துல் கலாம் அவர்கள் ஒரு அற்புதமான உரையை ஆங்கிலத்திலே தருகிற பொழுது அவர் புறநானூற்று பாடலினுடைய அந்த வரிகளையும் சொல்லி அந்த கருத்துக்களையும் சொல்லி உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அறநூல்கள் இந்தியாவின் திருக்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் மொழியில் தான் இருக்கிறது என்று அவர் கூறினார். அப்படிப்பட்ட நல் இணக்கம் வளர வேண்டிய நிலையில் இந்த மதவெறி கூட்டம், இந்துத்துவா கூட்டம், RSS, VHP போன்ற அமைப்புகள் இந்த ஒற்றுமை உணர்வை சிதைத்து பாழ்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் 2004ஆம் ஆண்டு தாமிரபரணி கரையிலிருந்து புறப்பட்டு 1200 கிலோமீட்டர் நடைபயணம் மேற்கொண்ட போதும் இதைத்தான் நான் எல்லா இடங்களிலும் சாதி சமய ஒற்றுமை வேண்டும், நல்லிணக்கம் வேண்டும், மோதல்கள் கூடாது என்பதை முன் கருத்தாக வைத்து அந்த நடைபயணத்தை நான் நடத்தினேன். மொத்தம் 10 நடைபயணங்களில் 1994 ஜூலை 27 முக்கடல் சந்திப்பான குமரிமுனையிலிருந்து நான் 52 நாட்கள் நடந்த போதும் இந்த கருத்துக்களோடு நான் ஆங்காங்கே என்ன விதமான செய்திகள் அந்த பகுதிகளிலே சொல்ல வேண்டுமோ அவற்றை சொல்லிக் கொண்டு வந்தேன். முல்லை பெரியாறு பென்னிக்குயிக் அணைக்கு ஆபத்து வருகிறது, அணையை இடிக்க கேரளம் திட்டமிட்டு விட்டது என்ற நிலையில் அதற்காக 8 ஆண்டுகள் கம்பம் அப்பாஸ் அவர்களை 5 மாவட்ட பாசன விவசாயிகள் சங்க தலைவரை உடன் அழைத்துக் கொண்டு 678 ஊர்களுக்கு சென்று கட்சி கொடி கட்டாமல் நான் பிரச்சாரம் செய்ததோடு மதுரையிலிருந்து கூடலூர் வரைக்கும் 3 முறை நடைபயணம் மேற்கொண்ட போது லட்சக்கணக்கான மக்கள் நான் சந்திக்க முடிந்தது. வெள்ளிக்குக் அணையை நாம் பாதுகாத்து தீர வேண்டும் என்ற போது கடைசியில் கம்பம் பள்ளத்தாக்கிலும் கூடலூர் வரையிலும் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள். அந்த முல்லை பெரியாரை பாதுகாப்பதற்காக, வெள்ளிக்குக் அணையை பாதுகாப்பதற்காக நான் நடைபயணம் மேற்கொண்டதோடு ஸ்டெர்லைட் நாசகார காப்பர் ஸ்மெல்டர் நாசகார நச்சாலையை தூத்துக்குடியிலே இருந்து அகற்ற வேண்டும் என்று சொல்லி மகாராஷ்டிரத்திலே ரத்னகிரி என்கிற இடத்தில் அந்த ஆலைக்கு சரத்பவார் அனுமதி கொடுத்து ஆலையின் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு எந்திரங்கள் பொருத்தப்பட்ட நிலையில் ரத்னகிரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அல்போன்சா மாங்கனிகளை தருகிற அந்த மாந்தோட்டங்களை வைத்திருந்த விவசாயிகள் ஒரு அமைப்பை உருவாக்கி தொடர்ந்து போராட்டம் நடத்தி பின்னர் ஒரு நாள் 1000க்கு மேற்பட்டவர்கள் திரண்டு சென்று ஸ்டெர்லைட் ஆலையை அடித்து நொறுக்கி எந்திரங்களை எல்லாம் தூள் தூளாக நொறுக்கி விட்டார்கள். எந்த காவல்துறையும் சரத்பவார் அனுப்பவில்லை. 3ஆம் நாள் கொடுத்த லைசன்ஸை திரும்ப பெற்றுக்கொண்டார். எங்கள் ஸ்டேட்ல ஸ்டெர்லைட்டை அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார். கோவாவிலே நுழைய முயன்ற போது கோவா அரசு உள்ளே வராதே என்று தடுத்து விட்டது. குஜராத்திலே போய் ஆரம்பிக்கலாம் என்று அனில் அகர்வால் வேதாந்தா குழும தலைவர் முயன்ற போது குஜராத்
எங்கள் மாநிலத்திலே அனுமதிக்க மாட்டோம் என்று விட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அப்பொழுது ஆட்சி பொறுப்பிலே இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வந்து அணுகிய ஒரு வாரத்திற்குள்ளாக அனுமதி பெற்று அந்த ஸ்டெர்லைட் ஆலையை அங்கே நிறுவினார்கள். அதை எதிர்த்து தொடர்ந்து நடைபயணம் நான் மேற்கொண்டது மட்டுமல்ல, ஊர் ஊராக சென்று அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்தது மட்டுமல்ல, 5 உண்ணாவிரத அறப்போராட்டங்கள், 3 மறியல் போராட்டங்கள் என்று நான் நடத்திய போது, அப்பொழுது ஆலை நிர்வாகம் அந்த ஆலையிலே ஒரு விபத்திலே 2 தொழிலாளர்கள் இறந்தபோது என் பெயரை சொல்லி விடுதலை புலிகளை கொண்டு வந்து இங்கே 2 பேரை சாகடித்து விட்டார்கள் என்று நிர்வாகத்தின் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். ஆனால் அப்பொழுது தூத்துக்குடி போலீஸ் எஸ்பியாக இருந்த ஜாங்கிட் உடனே பிரஸ் பீப்புளை வர சொல்லி, இட் இஸ் அட்ராசியஸ், இது ரொம்ப அக்கிரமமானது, அவர் அமைதியான போராட்டங்களைத்தான் நடத்தி கொண்டு வருகிறார், இங்கே யாரும் அப்படி அவர் சொல்லக்கூடிய அமைப்பை சேர்ந்த யாரும் இங்கு வரவும் இல்லை, அங்கே ஆலைக்குள்ளே ஏற்பட்ட கோளாறு காரணமாக 2 தொழிலாளர்கள் இறந்து போனார்கள் என்று மறுப்பறிக்க விட்டார். இனி இதே பழியைத்தான் நம் மீது போடுவார் என்று கருதி நான் ஹைகோர்ட்டிலே ரிட் மனு தாக்கல் செய்தேன். அதன் மீது வாதங்கள் நடந்தபோது தலைமை நீதிபதி லிபரான் பத்மநாபன் அமர்விலே அது வாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தூத்துக்குடி வழக்கறிஞர் கிருஷ்ணன் ஒரு வாரம் சென்னையில் வந்து தங்கியிருந்து எனக்கு என்னென்ன வாதங்கள் எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு பயிற்சி கொடுத்தார். அந்த அடிப்படையில் ஸ்டெர்லைட் சார்பாக கே வேணுகோபால் வந்து இந்தியாவின் தலை சிறந்த வழக்கறிஞர் வந்து வாதாடினார். அப்பொழுது 4 நாட்கள் வாதம் நடைபெற்றது. நான் 7 மணி நேரம் நான் வாதங்களை எழுப்பியிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தில் லிபரான் கேட்டார், 50 லட்சம் மக்களுக்கு மேல் பாதிக்கப்படுவார்கள் என்று சொன்னீர்கள், 15,000 பேர் தானே உங்களோடு கைதாகி இருக்கிறார்கள் என்று கேட்டபோது, 40 கோடி மக்களின் விடுதலைக்காகவே மொத்தம் 35,000 பேர் தானே கைதானார்கள் என்று நான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் தனிப்பட்ட லாபத்திற்காகவோ எதையோ எதிர்நோக்கியோ இந்த போராட்டம் நடத்தவில்லை, இந்த வழக்கை நான் தொடுக்கவில்லை, எங்கள் அந்த மாவட்டம் முழுமையும் விவசாயிகளும் மீனவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் பொது நோக்கத்துக்காக நான் இந்த வழக்கை தாக்கல் செய்தேன் என்று சொன்னபோது சீஃப் ஜஸ்டிஸ் லிபரான் சொன்னார், there is no need for anybody to vouch for your honesty and dignity and sincerity, everybody knows about it என்று ஓபன் கோர்ட்ல இப்படி ஒரு பாராட்டை தெரிவித்தார். அடுத்த 4 நாள் கழித்து சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனில் அகர்வால் தரப்பிலிருந்து ஒரு தந்தி கொடுத்தார்கள். இந்த கிரீன் பெஞ்சிலே உட்கார்ந்திருக்க ஜஸ்டிஸ் பத்மநாபருக்கு வைகோ உறவினர், அவர் வீட்டு கல்யாண வரவேற்பிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார், இந்த பெஞ்சை மாற்ற வேண்டும் என்று ஒரு தந்தி கொடுத்தார். அது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அதை தூக்கி தூர போட்டு விட்டார், அவங்க அதை பற்றி கண்டுக்கிடல. ஆனால் ஜஸ்டிஸ் பத்மநாபன் கோர்ட் கூடின உடனே எழுந்து, என் நாணயத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் என் மீது ஸ்டெர்லைட் நிர்வாகம் குற்றம் சாட்டுகிறது, நான் இந்த பெஞ்சை விட்டு இந்த வழக்கு வேறு பெஞ்சுக்கு போகட்டும் என்று அவர் விலகி கொண்டார். வழக்கு வேறு பெஞ்சுக்கு போனது. அந்த பெஞ்சு சாதகமாக ஸ்டெர்லைட்டுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. அதற்கு பிறகு அதுக்கு மேலும் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டு தொடர்ந்து 5 ஆண்டு காலம் வாதம் நடைபெற்று பிறகு 2010 செப்டம்பர் 28ஆம் தேதி அன்று ஜஸ்டிஸ் பால் வசந்தகுமார், ஜஸ்டிஸ் எலிபி தர்மராவ் பெஞ்ச் ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூடுவதற்கு தீர்ப்பளித்தது. அதை எதிர்த்து டெல்லி உச்சநீதிமன்றத்திலே போய் அதற்கு தடை ஆணை வாங்கிவிட்டது. 3 நாட்களில் ஸ்டெர்லைட் நிர்வாகம். பிறகு அந்த வழக்கு 33 வாய்தாக்கள் நடைபெற்றன. நானும் வழக்கறிஞர் தேவதாசும் அங்கே போய் கலந்து கொண்டோம். ஜஸ்டிஸ் பட்நாயக், ஜஸ்டிஸ் கோகலே பெஞ்சிலே அது தொடர்ந்து நடந்தது. அப்பொழுது ஸ்டெர்லைட்டினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை, அது என்னென்ன விதிகளை மீறி இருக்கிறது என்பதையெல்லாம் நான் தரவா படிச்சுட்டு போய் அவற்றை வரிசையாக வாதங்களை எடுத்து வைத்த பிறகு சர் சிபி ராமசாமி ஐயருடைய பேரனான தலை சிறந்த வழக்கறிஞர் அரிமா சுந்தரம் எழும்போது ஜஸ்டிஸ் பட்நாயக் சொன்னார், it will be a difficult task for you, it will be a Himalayan task to meet the challenges raised by Mr. Vaiko here. அப்படி சொன்ன உடனே சரி, இந்த கோர்ட்டில் அனைவரும் ஸ்டெர்லைட்டை மூடிடுவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன்.
மூடிடுவாங்கன்னு நினைச்சு ஜெயலலிதா அவர்கள் என்ன செய்தார்னா 30ஆம் தேதி மார்ச் 30ஆம் தேதி ஆலையை மூட சொல்லி ஒரு உத்தரவை போட்டு விட்டார். ஏப்ரல் 2ஆம் தேதி கோர்ட் நடக்கு, தீர்ப்பு வரப்போகுது. வழக்கமா சிரிச்சுக்கிட்டே பார்க்குறேன். பட்நாயக் அவர்கள் ஒரு இடம் கூட சொன்னார், நான் மெட்ராஸுக்கு போனேன், பாண்டிச்சேரிக்கு போனேன், எங்கே பார்த்தாலும் சுவரொட்டிகளில் ஒரு படத்தை பார்த்தேன், எங்கேயோ பார்த்துருக்கேன் இந்த ஆளைன்னு. கடைசியில் பார்த்தா அது நீங்கள் தான், நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்லாம் பாராட்டினவர். ஸ்டெர்லைட் தொடர்ந்து நடத்தப்படும் என்று அறிவித்து விட்டார். அவர் அறிவித்த மாத்திரத்தில் நான் எழுந்து, மை லார்ட் கைண்ட்லி பெர்மிட் மீ டு மேக் மை சப்மிஷன், என்னுடைய கருத்தை சொல்ல விடுங்கள். சொல்லுங்கள் என்றார். மகாராஷ்டிரத்தில் உடைச்சு நொறுக்கினாங்களே, அவங்க தான் மார்ஷியல் பீப்புளா? கிடையாது. அதை விட மார்ஷியல் பீப்புள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க. எங்களுக்கு உடைச்சு நொறுக்கணுங்கிற எண்ணம் வந்ததா? நாங்கள் அறவழியில் போராடி நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது என்ற போது, நோ ஐ ஹவ் அப்ரிஷியேட்டட் யுவர் ரோல் என்று சொல்லிவிட்டு அவர் அப்படி ஒரு பதில் சொன்னார். திரும்ப தீர்ப்பாயத்துக்கு போனோம். தீர்ப்பாயத்தில் அரிமா சுந்தரம் எல்லாரையும் பேசுறதுக்கு அனுமதிச்சார். மார்க்சிஸ்ட் பார்ட்டி எல்லாரையும். என்னை மட்டும் டோன்ட் அலோவ் ஹிம், ஹி வில் கிரியேட் அன்னெசரி ப்ராப்ளம்ஸ், அவரை பேச விடாதீங்கன்னு உடனே அந்த தீர்ப்பாயத்தினுடைய நீதிபதி அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அனுமதியை கொடுக்கவில்லை. நான் மேறு ரெண்டு ரிட் மனுக்களை சுப்ரீம் கோர்ட்டில் தாக்கல் செய்திருந்தேன். பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு, ஹாரிங்டன் நாரிமன் பெஞ்சுக்கு வந்துச்சு. அப்பொழுது கடைசி வரிசையிலிருந்து நான் எழுந்து சொன்னேன், நான் இங்கே வாதாடுவதற்கு 2 நிமிடங்கள் வாய்ப்பு தாருங்கள் என்றவுடன் அவர் நாரிமன் அவர்கள், நான் பொட்டா கைதியாக இருந்தபோது என்னுடைய வழக்கை அவருடைய ஃபாலி நாரிமன் நடத்தி தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றமல்ல என்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தவர் அவருடைய மகன்தான் ஹாரிங்டன் நாரிமன். தூரத்தில் எழுந்தவுடன், சரி யூ கம் டு தி ஃப்ரண்ட் ரோ என்றார். வந்து நான் பேச ஆரம்பித்தவுடன் எனக்கு அது குறுகிய நேரம் என்பதனால் கொஞ்சம் தடுமாற்றம் வந்து விடுவது. மை லார்ட், ஐ ஹவ் பிகம் நர்வஸ், கைண்ட்லி டாலரேட் மீ என்ன. யூ ஆர் நர்வஸ்? நோ, யூ ஆர் மேக்கிங் அஸ் நர்வஸ். எங்களை இங்கே நர்வஸ் ஆக்கிட்டீங்க இது சொன்னபோது நான் கேட்டேன். The blood spilled on the soil of Tuticorin, the blood of Snowlin, a 14-year-old girl, that blood spilled in the soil of Tuticorin seeks justice in the Supreme Court of India என்று சொல்லி நான் சொல்லிவிட்டு, my 2 writ petitions have not been added with this case. உடனே கோர்ட் கிளர்க்கை கூப்பிட்டு, இவருக்கு 2 writ petition அவன் இருக்குன்னா அதையும் இதோட ஆட் பண்ணிருங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு திருப்பி அனுப்புங்க. ஜஸ்டிஸ் சிவஞானம், ஜஸ்டிஸ் பவானி சுப்பராயன் அமர்வில் 2 வருஷம் கேஸ் நடந்தது. நான் கடைசியாக 2.5 மணி நேரம் இந்த வாதங்களை வைக்கிற போது அவர்கள் ஒரு கட்டத்திலே அவர்கள் கண்கலங்கினார்கள். ஜஸ்டிஸ், எவ்வளவு கொடூரமான துப்பாக்கி சூடு! ஹென்றி திபேன் 2400 பக்கத்திலே முன்னாள் நீதிபதிகளை, முன்னாள் காவல்துறை அதிகாரிகளை வைத்து ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணியிருந்தார். அதிலிருந்து எடுத்து நான் கோட் பண்ணேன். கடைசியில் நிரந்தரமாக மூட சொல்லி அந்த தீர்ப்பிலே சிவஞானமும் பவானி சுப்பராயனும் தீர்ப்பளித்து விட்டார்கள். இந்த ஸ்டெர்லைட் நிர்வாகம் என்னை அணுகுவதற்கு தலைகீழாக முயன்றது. 5 நிமிடம் 10 நிமிடம் எனக்கு ஒதுக்கி தாருங்கள், நான் தனியாக பேச விரும்புகிறேன் என்று சொன்னபோது நேருக்கு நேராகவே கேட்டார் லாபியில். எனக்கு அவர் தெரியாது. ஐ வாண்ட் மீட் யூ, வி வில் மீட் இன் த கோர்ட். அதுக்கு பிறகு அட்டார்னி ஜெனரலை ஜி ராமசாமி அனுப்பி வச்சார். அவர் என்னை எதுக்கு நீங்கள் டெல்லியிலிருந்து என்னை பார்க்க வந்தீங்க? நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க, சேர்மன் அண்ட் எம்டி ஆஃப் வேதாந்தா குரூப் வாண்ட்ஸ் டு மீட் யூ. யூ ஹவ் கம் டு யர் ராங் பிளேஸ், தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் வந்திருக்கக்கூடாது. ஐ வில் நாட் மீட் யூ, ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் யூ பிரின்சிபல்னு சொன்னேன். அவர் திரும்பி போனார். அந்த அகர்வால் இப்பொழுது பசுமை தாமிரம் வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டிருக்கிறார். அதையும் இப்பொழுது விசாரிக்க இருக்கிறார்கள். இப்படித்தான் முதலே சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் அதனால் எவ்வளவு கேடுகள் வந்தன என்பதை நான் நீதிமன்றத்தில் போராட்டத்தில் மட்டுமல்ல, இந்த நடைபயணத்தின் மூலமாகவும் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி, நியூட்ரினோ இட் இஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட் என்று மோடி சொன்னார். அதை எதிர்த்து மதுரையிலே இருந்து ஆயிரக்கணக்கானவர்களோடு அதை எதிர்த்து நடைபயணம் புறப்படுவதற்கு
இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து புலி வில் கயல் பொறிக்கப்பட்ட கொடியை நான் என்னிடம் கொடுக்க அந்த நடைபயணத்தையும் நடத்தினோம். அதிலே சிவகாசி ரவி என்கிற இளைஞன் அந்த இடத்துக்கு முன்னாலேயே அந்த புறப்படுகிற இடத்திலேயே தீக்குளித்து பின்னர் மாண்டு போனார். ஆகவே தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடி பொழுது அதுக்கு பிறகு நியூட்ரினோவை எதிர்த்து ஹைகோர்ட்டில் தமிழ்வாணன் ஜஸ்டிஸ் தமிழ்வாணன் பெஞ்சில் வந்தப்பா 2.5 hours ஐ ஆர்கியூட். பெர்மனன்ட் ஸ்டே கொடுக்கப்பட்டு இப்பொழுது 2015 2025 வரை 10 ஆண்டு காலமாக அதை நிறுத்தி வைப்பதற்கு நான் காரணமாக இருந்தேன்.